போட்டித் தேர்வுக்கு தயாராகும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸில் பேரண்டத்தின் இயல்பு அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே ஸ்கூல் புக்கில் இருக்கிற சிலபஸ் எல்லாமே என்ன செஞ்சிட்ருக்கோம், கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ 7th சயின்ஸ் டேர்ம் 3 அண்டம் மற்றும் விண்வெளி அப்படிங்கிற பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் இந்த பாடத்தில் கடைசி பகுதியாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம பாடம் பேரே வந்து யூனிட் 1 டிஎன்பிசியில் மொத்தம் 10 யூனிட் இருக்குது ஜென்ரல் ஸ்டடீஸில். அதில் யூனிட் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ சயின்ஸ் நம்ம எல்லாமே படிச்சிருவோம். டெக்னாலஜி பற்றி வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் ரொம்ப கம்மியான கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ அப்போது இந்த இஸ்ரோ பற்றி அப்புறம் வந்து டிஆர்டிஓ இதெல்லாம் வந்து என்னென்னா சயின்ஸ் டெக்னாலஜி இதுகளை பற்றிலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக படிச்சிடணும். ஸோ இப்போ இஸ்ரோ இந்த பாடத்தில் இருக்குது, ரொம்ப தரவாக படிக்கணும். கண்டிப்பாக ஷுவராக ஒரு கொஸ்டின் வந்து இதுலேருந்து வர வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இஸ்ரோ, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிறது என்னென்னா ஐஎஸ்ஆர்ஓ அதை தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது. இது எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா 1969 ஆண்டு, ரொம்ப ரொம்ப முக்கியமான வருடம். இஸ்ரோ உருவாக்கப்பட்ட ஆண்டு 1969. ஓகே, அதுக்கப்புறம் எந்த ஒரு விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமாக இருந்தாலும் சரி அவங்க வந்து 2 ராக்கெட் ஏவுதலை வந்து 2 ராக்கெட் அவங்களுக்கு தேவை. ஒன்று வந்து பிஎஸ்எல்வி அப்படிம்பாங்க, இன்னொன்று வந்து ஜிஎஸ்எல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 ராக்கெட் வந்து கண்டிப்பாக தேவை. நம்ம இஸ்ரோவுக்கும் இந்த 2 ராக்கெட் இருக்குது. இப்போ பிஎஸ்எல்வி அண்ட் ஜிஎஸ்எல்வி இது 2 என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா இது நம்ம பூமிங்க, இது நம்ம பூமியில் எந்த ஒரு ராக்கெட்டு வந்து நம்ம ஏவணும் அப்படின்னு சொன்னோம்னா இங்கேருந்து ஏவணும் அப்படின்னா இப்படி ஒரு முறை என்ன செய்யணும் அப்படின்னா சுற்றணும், பூமியை சுற்றிட்டு அப்படி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்ய அப்படின்னா அது பூமியோட சுற்றுவட்டு பாதையில் நின்றும். இதுதான் வந்து ராக்கெட் ஏவுறதுடைய தத்துவம். அப்போது பிஎஸ்எல்வி அப்படின்னா போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். அப்போ இந்த ராக்கெட் எப்படி சுற்றும் அப்படின்னா இந்த மாதிரி துருவ வட்டத்தை நோக்கி சுற்றும், இந்த மாதிரி. இது போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இது அதுக்கப்புறம் ஒரு ராக்கெட் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எல்வி. இது எப்படி சுற்றும் அப்படின்னா ஜியோசின்க்ரனஸ் ஏவுதல் வாகனம். ஸோ இது எப்படி சுற்றும் அப்படின்னா இந்த மாதிரி சுற்றும், நிலநடுக்கோட்டு பகுதியில் சுற்றி செயற்கைக்கோளை வந்து பூமியில் நிலைநிறுத்தும். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அப்போ ஜிஎஸ்எல்விக்கும் பிஎஸ்எல்விக்கும் வித்தியாசம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, இந்த ஜிஎஸ்எல்வி வாகனம் மேக்சிமம் எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா பூமியில் வந்து செயற்கைக்கோளை நிலைநிறுத்துறதுக்காக பயன்படுத்துவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்துச்சுன்னா இதான் பூமி. இந்த பூமியில் வந்து ஒரு செயற்கைக்கோள் இந்த மாதிரி நிலைநிறுத்தணும். பூமி சுற்றும் போது இந்த செயற்கைக்கோளும் பூமியோட சேர்ந்தே வந்து என்ன செய்யணும், சுற்றணும். அதுதான் வந்து ஜியோசின்க்ரனைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நிலைநிறுத்தும் வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானிலை கனெக்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்கிறது, பூமியில் உள்ள புகைப்படங்களை பதிவு செய்கிறதுக்கு, இதுக்கெலாம் பயன்படுத்தக்கூடிய சேட்டலைட்டை ஏவுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ராக்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் இந்த ஜிஎஸ்எல்வி ராக்கெட் தான். இப்போ சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் இதில் கூட பார்த்துருப்போம், ரமணன் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாகிடும் வானிலை ஆராய்ச்சி நிறுவனம். ஏன்னா அவர் வந்து மழை வரும் அப்படிம்பாரு, நம்ம ஸ்கூல் டைமில் மழை வரும் அப்படிம்பாரு, கடைசி என்ன செய்யாது, மழை வராது. அவர் மழை வரும்னு சொன்னாலே மழை வராது, ஸ்கூலுக்குலாம் லீவ் விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரமணன் 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய சேட்டலைட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது தான் காரணம். வானிலையை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய திறன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அந்த நேரம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போலாம் சொன்ன மாதிரி கரெக்டாக மழை பெய்யுது அப்படின்னா மழைலாம் பெய்யுது. இதுக்கு காரணம் என்னென்னா செயற்கைக்கோள் அதிகமாக வந்து விண்ணில் வந்து ஏவிட்டாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வானிலை கனெக்ட் பண்ணுவதற்கு, வானிலைக்கு முன்கூட்டியே கணக்கிடுவதற்கு ஏவப்படக்கூடிய ராக்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எல்வி. ஓகேவா, ரைட். இனி ஒவ்வொரு இஸ்ரோவினுடைய சாதனைகள் எல்லாமே நம்ம லைன் பை லைனாக பார்ப்போம். ஓகே கேஸ், அதே விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்வேடு போன இதிலே பார்த்தோம். இந்தியாவினுடைய முதல் செயற்கைக்கோள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஆரியப்பட்டா. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஆரியப்பட்டா. ஆனால் இந்த ஆரியப்பட்ட செயற்கைக்கோள் வந்து
ஒரு செயற்கைக்கோள் ஏவணும் அப்படின்னா ஒரு ஏவுகணை வாகனம் வேணும். இப்போ நம்ம கரண்டாக நம்ம இஸ்ரோ வந்து பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி அப்படின்னு சொல்லி நிறைய ஏவுகணை வாகனம் வச்சிருக்குது. பிஎஸ்எல்வி 1, பிஎஸ்எல்வி 2, பிஎஸ்எல்வி 3 இந்த மாதிரி நிறைய வாகனம் இருக்குது. அதேமாதிரி ஜிஎஸ்எல்வி இதில் இந்த மாதிரி வாகனங்கள்லாம் இருக்குது. ஸோ பிஎஸ்எல்விக்கும் ஜிஎஸ்எல்விக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். பிஎஸ்எல்விங்கிறது போலார் துருவட்டத்தில் ஏவக்கூடிய வாகனம், ஜிஎஸ்எல்விங்கிறது நிலநடுக்கோட்டு பகுதியிலேருந்து ஏவக்கூடிய வாகனம். மேலும் அது வந்து பூமியில் செயற்கைக்கோளை நிலைநிறுத்துவதற்காக பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்போ நம்ம இஸ்ரோ இந்த ஆரியப்பட்டா வந்து நம்ம தயாரித்த முதல் செயற்கைக்கோள். ஆனால் இதை ஏவுறதுக்கு நம்ம எந்த நாட்டுடைய வாகனத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டோம்னா ரஷ்யா. ஸோ ரஷ்யாவினுடைய வாகனத்தை யூஸ் பண்ணி நாம் என்ன செஞ்சோம், ஆரியப்பட்டாங்கிற செயற்கைக்கோளை ஏவணும். ஸோ அப்போ இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆரியப்பட்டா. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா இந்தியாவின் முதல் ஏவுகணை வாகனம். இது வரைக்கும் ஆரியப்பட்டாவில் நம்ம எங்கே இருந்து வாகனம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரஷ்யா. முதல் முறையாக இந்தியா ஒரு ஏவுகணை வாகனத்தையும் தயாரிக்குது. அந்த ஏவுகணை வாகன நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SLV-3. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. SLV-3 இங்கிலீஷில் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், ஏவுகணை வாகனம் அப்படின்னு அர்த்தம். அப்போ முறையாக எப்போ தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1980 தயாரிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ரோகிணி முதல் செயற்கைக்கோள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்தியாவால் தயாரிக்கப்பட்ட ஏவுகணை வாகனம் மூலம் ஏவப்பட்ட முதல் செயற்கைக்கோள் என்னன்னா ரோகிணி. ஸோ ஆரியப்பட்டாவையும் இந்த ரோகிணியும் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆரியப்பட்டா. ஆனால் இந்தியாவால் தயாரிக்கப்பட்ட ஏவுகணை வாகனம் மூலம் ஏவப்பட்ட முதல் செயற்கைக்கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா ரோகிணி. அப்போ முதல் ஏவுகணை வாகனத்தின் பெயர் என்ன, SLV-3. அது எப்போ SLV-3 தயாரிச்சாங்க, 1980. இந்த 3 ஒன்று என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்ப்போம் நண்பர்களே. அடுத்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் சாதனைகளில் நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சாதனைகள் வந்து பேராகிராஃபில் ஸ்கூல் புக் பேராகிராஃபில் கொடுத்துருக்குறாங்க. 7th சயின்ஸ் டேம் 3. அதில் முக்கியமான 3 இது மட்டும் நான் சாதனைகள் சொல்கிறேன். அதில் நிலவுக்கும் சந்திராயன் வந்து நிலவுக்கும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வந்து செயற்கைக்கோளை ஏவி இருக்குது. ஸோ அது வந்து சந்திராயன். இந்த சந்திராயன் அப்புறம் செவ்வாய்க்கு ஏவுனது என்னென்னா மங்கள்யான். இந்த ரெண்டும் பற்றி அடுத்த பாடங்களில் பார்ப்போம். இந்த 7th உள்ளது வந்து கொஞ்சம் கண்டென்ட் கம்மியாக இருக்குது. அதனால் சந்திராயனும் மங்கள்யான் பற்றி அடுத்த பாடங்களில் பார்ப்போம். அந்த ரெண்டையும் மட்டும் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா இதில் சேர்க்கலை. நீங்களும் இந்த புக்கில் படிக்காதீங்க. அடுத்து நான் ஒரு புக்கு சொல்கிறேன், அதுலேருந்து படிங்க. இப்போதைக்கு இந்த 3 சாதனையை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, நினைவு வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ். இப்போ முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரையோஜெனிக் இன்ஜின். அப்போ இந்த கிரையோஜெனிக் இன்ஜின் இந்தியாவின் உள்நாட்டு கிரையோஜெனிக் இன்ஜின் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்போ முதல்ல இந்தியாவோட உள்நாட்டு கிரையோஜெனிக் இன்ஜின் தயாரித்தாங்க அப்படின்னா ஜனவரி 2014. அதை மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ முதல் ராக்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா GSLV-D5. இதை அப்படியே மெமரி பண்ணிக்கிடணும். முதல்ல ஜனவரி 2014 இந்தியாவின் உள்நாட்டு கிரையோஜெனிக் இன்ஜின் தயாரித்தாங்க. அந்த ராக்கெட் பேர் GSLV-D5. இந்த ராக்கெட் மூலமாக ஏவின செயற்கைக்கோள் பேர் வந்து GSAT-14. ஜியோ சின்க்ரனைஸ் சேட்டலைட் 14 அப்படின்னு அர்த்தம். எப்போதுமே செயற்கைக்கோள் வந்து GSAT வரும். நம்ம இந்த பாடங்களில் வந்து 2 செயற்கைக்கோள் வருது. ஒன்று GSAT-14. ஓகேவா? அதனால இந்த GSAT ஞாபகம் வச்சுக்கோங்க. GSAT-14. இன்னொன்று பார்த்தீங்கன்னா GSAT-19. அது இங்கே இருக்குது. ஸோ அப்போ செயற்கைக்கோள் பேர் நினைவு வைக்கிறதுல இந்த பாடத்தில் வந்து உங்களுக்கு சிரமம் இருக்காது. ஒன்று GSAT-14, இன்னொன்று GSAT-19. ஸோ GSAT-14 என்ன ஏவனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014. அப்போ இயர்லேருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த செயற்கைக்கோள் பேரும் தெரிஞ்சுக்கலாம். ராக்கெட் பேர் ரொம்ப முக்கியம். ராக்கெட் பேர் வந்து PSLVயா GSLVயான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஸ் வரும். ஸோ GSAT அப்படிங்கிறதுனால GSLV ஞாபகம் வச்சுக்கோங்க. GSAT அப்படின்னாலே என்ன ராக்கெட் அப்படின்னா GSLV-D5. ஓகேவா? ராக்கெட் பேர், அதோட செயற்கைக்கோள் பேர், அந்த இயர், இந்த 3மே வந்து நம்ம கண்டிப்பாக நினைவு வச்சு தான் ஆகணும். இப்போ ஓகே, கிரையோஜெனிக்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியணும். ஸோ கிரையோஜெனிக்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆக்சிஜனை வந்து எப்போவுமே வாயுவில் இருக்கும். ஆக்சிஜன் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னா வாயு ஸ்டேட்டில் இருக்கும். இதை நம்ம -200 டிகிரி செல்சியஸுக்கு கூல் படுத்துகிறோம் அப்படின்னா இது வந்து என்னவாகும் அப்படின்னா லிக்விடாக மாறிடும். இந்த மாதிரி என்ன செய்யும், ஆக்சிஜன் வாயு வந்து லிக்விடாக மாறும். ஸோ அந்த லிக்விடாக மாறின வாயை வந்து நம்ம ராக்கெட்டுக்கு எரிபொருளாக பயன்படுத்தலாம்.
என்ன இன்னொன்று இதனுடைய எடை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம நீர்மமாக மாற்றிட்டோம் அப்படின்னா அதிகமான எரிபொருளை நம்ம ராக்கெட்டில் யூஸ் பண்ணி நம்ம வந்து விண்வெளி ஆராய்ச்சிக்கு அதிக தூரத்துக்கு நம்ம ராக்கெட்டுகளை அனுப்ப முடியும். ஸோ அந்த இன்ஜின் தான் வந்து கிரையோஜெனிக் இன்ஜின். இது ரொம்ப அட்வான்ஸான இன்ஜின். அப்போ இந்த கிரையோஜெனிக் இன்ஜின் எங்களால் தயாரிக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம அமெரிக்காட்டையும் ரஷ்யாட்டையும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா கேட்குறோம். அவங்க ரொம்ப அதிகமான பணம் வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்முடைய அன்றைய கால பிரதமர் எல்லாருடைய தலைமையில் நம்ம கண்டிப்பாக ஒரு உள்நாட்டு கிரையோஜெனிக் இன்ஜின் நாமளே தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால முறையாக கிரையோஜெனிக் இன்ஜின் நம்ம இஸ்ரோ வந்து தயாரிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை கூட சொல்லலாம். கிரையோஜெனிக் இன்ஜின். ஸோ அதனால தான் இந்த இஸ்ரோ சாதனையில் வந்து பாயிண்டாக வந்து இதை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ரெண்டாவது என்ன சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராக்கெட் மேக்ஸிமம் ஒரு செயற்கைக்கோள், ஒரே ஒரு துணைக்கோள் அப்படின்னு இந்த இடத்துல செயற்கைக்கோள் இருக்கும். ஒரு செயற்கைக்கோள் ஏவி பார்த்துருப்பீங்க, 2 செயற்கைக்கோள் ஏவி பார்த்துருப்பீங்க. நம்ம இந்தியா முறையாக 104 செயற்கைக்கோள், இது வரைக்கும் எந்த நாடு இதுவுமே செஞ்சதே கிடையாது. ஒரே ராக்கெட்டில் 104 செயற்கைக்கோள் நம்ம விண்ணில் செலுத்திருக்கோம். எப்போ அப்படின்னா 2017 பிப்ரவரி 15. ஸோ இந்த டேட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 2017 பிப்ரவரி 15 104 செயற்கைக்கோள் ஏவி இருக்கும். அந்த ராக்கெட் பேர் என்ன பார்த்தீங்கன்னா PSLV C-13. PSLV C-13 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? இது இஸ்ரோ இன்னொரு சாதனை. அடுத்து என்ன சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டன், இதில் 4 கிடையாது, 4 டன், 4ன்னு போட்டுக்கோங்க. 4 டன் எடையுள்ள கனமான செயற்கைக்கோள். அப்போ 1 டன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 1000 கிலோ. அப்போ 4 டன் அப்படின்னா 4000 கிலோ. 4000 கிலோ வெயிட் உள்ள செயற்கைக்கோளை விண்ணில் நம்ம செலுத்தணும். அப்போ இவ்வளோ கனமான செயற்கைக்கோள் யாரும் செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நாடும் முன் வரல. ஆனால் நம்மளுடைய இஸ்ரோ வந்து இதை வந்து செஞ்சு காமிச்சிட்டாங்க. அந்த ராக்கெட் என்ன அப்படின்னா GSLV MK3. இந்த ராக்கெட் அப்படி மெமரி பண்ணிக்கோங்க. GSLV MK3 அப்படிங்கிற ஒரு ராக்கெட் மூலமாக 4 டன் எடையுள்ள செயற்கைக்கோளை வந்து நம்ம விண்ணில் எழுதியிருக்கோம். அப்போ அந்த 4 டன் எடையுள்ள செயற்கைக்கோள் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா GSAT-19. GSAT-19 எப்போன்னு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2017 ஜூன், எஸ் கிடையாது, ஜூன் 5. 2017 ஜூன் 5 வந்து நம்ம சாதனை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இஸ்ரோனுடைய 3 சாதனை அதை ஸ்கூல் புக்கில் நிறையா கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் படிச்சிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். இந்த 3 சாதனையை மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க, தெளிவாக இயர் மாறாமல் ராக்கெட்டு அப்புறம் செயற்கைக்கோள் பேர் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் சந்திராயன் மங்கள்யான் பற்றி அடுத்த பாடங்களில் பார்ப்போம். இந்த பாடத்தில் இது மட்டும் போதும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ரோ வந்து மங்கள்யான் அப்படிங்கிற செயற்கைக்கோளை வந்து செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பிச்சிச்சு. மங்கள்யான் அப்போ உலகில் பல நாடுகள் வந்து இதே மாதிரி செயற்கைக்கோள் வந்து அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்களால முதல் முயற்சியில் வெற்றி அடைய முடியல. ஆனால் இந்தியா மட்டும்தான் முதல் முயற்சியிலே வந்து மங்கள்யான செவ்வாய் கிரகத்துக்கு முதல் முயற்சி வெற்றி. அந்த நாடு எதுவும் பார்த்தீங்கன்னா அது இந்தியா தான். தோல்வி அடையலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செவ்வாய் கிரகத்துக்கு முதல் முறையாக செயற்கைக்கோள் அனுப்பின நாடு எதுவும் பார்த்தீங்கன்னா ஆசியா நாடு. ஆசியாவில் உள்ள நாடுகள், ஆசிய கண்டத்தில் உள்ள நாடுகள்லேயே முதல் நாடு எதுவும் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்தியா தான். ஸோ இந்த 2 ஒன்று கொடுத்துருக்காங்க. இதையே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மங்கள்யான் செவ்வாய்க்கு செயற்கைக்கோள் அனுப்பி வெற்றி பெற்ற முதல் நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் இந்தியா தான். ஆசியாவிலே முதல் நாடு செவ்வாய்க்கு செயற்கைக்கோள் அனுப்ப முதல் நாடு எதுவும் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்தியா தான். ஸோ இந்த 2 ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. இதோட 7th சயின்ஸ் டேம் 3 முடியுது. இந்த பாடத்தில் இருக்கிறதே ரொம்ப கம்மியான 1 விட தான் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 2 கிளாஸ் தான். ஸோ இதை என்ன செஞ்சுருங்க, தரவு பண்ணிடுங்க, தொடர்ந்து படிங்க. சந்திராயன் மங்கள்யான் வந்து அடுத்த பாடங்கள் 9th சயின்ஸில் இருக்குது, அதில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.